நாடாளுமன்ற வளாகம் முன்பு பிரதமர் மோடி பேட்டி அளித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். कि मानसून भी प्रोएक्टिव रहे, मानसून सत्र भी प्रोडक्टिव रहे। साथियों, पिछले एक महीने में देश ने अनेक सिद्धियां प्राप्त की है और देशवासी गर्व से भर जाएं, इस प्रकार की सिद्धियों का सिलसिला चला है। चाहे राष्ट्रीय हो, अंतर्राष्ट्रीय हो और अब तो अंतरिक्ष भी हो, एक प्रकार से भारत के लिए गर्व के पल रहे हैं। परसों भारत का एक युवा स्टार्टअप, उसने बहुत बड़ी सिद्धि प्राप्त की है। विश्व के कम ही देश हैं जहां इस प्रकार से प्राइवेट साहस हुए हैं और भारत के युवाओं ने अंतरिक्ष में नई उड़ान भरी है। बहुत बड़ी सफलता है। और ये जो स्काईरूट स्टार्टअप है, उसमें जो नौजवान काम कर रहे हैं, मुझे बताया गया उनकी पूरी टीम की जो एवरेज एज है वो सिर्फ 28 साल है। ऐसे नौजवानों ने ये काम करके दिखाया है। मैं किसी 56 साल के नौजवान की बात नहीं कर रहा हूं। मैं देश के ये ஸ்டார்ட்அப் இன்றியமையாததோ அவசியமோ அது சிறப்பாக இருக்க வேண்டுமோ அதே போல நாட்டினுடைய இந்த மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். उनको तो बधाई है ही है, लेकिन ऐसी बातें जो हैं கடந்த 2 ஆண்டுகளில் உள்நாடாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி இந்தியா பல துறைகளில் சாதனைகளை படைத்து தன்னுடைய கொடியை உயர்த்தி பிடித்து ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்பட வைத்தது. கடந்த ஆண்டு இதே மழைக்கால கூட்டத்தொடர் கூடுவதற்கு முன்பாக நமது இந்தியாவின் சார்பில் விண்வெளி வீரர்கள் சென்று அந்த சாதனை படைத்தனர். அதே போல நேற்று முன்தினம் கூட இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டை விண்ணில் ஏவி இந்தியர்கள் சாதனை படைத்துள்ளனர். இதில் குறிப்பிடத்தக்க மற்றொரு விஷயம் என்னவென்றால், இந்த ராக்கெட் ஏவுதலில் ஈடுபட்ட பல விஞ்ஞானிகள் இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் அனைவருடைய சராசரி வயது என்பது சுமார் 28 என்பதும் குறிப்பிடத்தக்கது. देश चल पड़ा है, उसी का नतीजा है कि भारत के नौजवान इतना बड़ा साहस कर पाते हैं और सफल भी हो रहे हैं. साथियों, पिछले दिनों இளைஞர்களின் திறமை என்று ஒவ்வொரு துறையிலும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. बहुत बड़ी ऑयल रिफाइनरी देश को समर्पित की गई. அண்மையில் கூட ராஜஸ்தானில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கப்பட்டிருக்கிறது. तीसरा देश को समर्पित किया गया. अभी कुछ दिन पहले இந்தியாவினுடைய அடுத்த செமிகண்டக்டர் ஆலை கூட அண்மையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கப்பட்டிருக்கிறது. और विश्व में बहुत कम देश ऐसे हैं कि जिनके पास ரயில்வேயை பசுமைமயமாக்கும் வகையில் அண்மையில் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஹைட்ரஜன் ரயில் இயக்கப்படும் வெகு சில நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் நுழைந்திருப்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமையான விஷயம். ये अपने आप में भारत के वैज्ञानिक, भारत के इंजीनियर्स, भारत के इनोवेटर्स, भारत के उद्यमी, भारत के श्रमिक, ये जो एक लक्ष्य लेकर के देश के लिए जी रहे हैं, देश के लिए काम कर रहे हैं, நாட்டினுடைய பொறியாளர்கள், விஞ்ஞானிகள், தொழிலாளர்கள் நாட்டின் லட்சியத்தை நோக்கி அவர்கள் முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றனர்.
लगातार कहीं न कहीं युद्ध की स्थितियां बनती रही है। पश्चिम एशिया के युद्ध के कारण भारत जैसे देश जो एनर्जी के लिए औरों पर डिपेंडेंट है, उनके लिए ये पश्चिम एशिया का युद्ध एक बहुत ही बड़ा संकट का कारण रहा। மேற்காசிய பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள சூழல் காரணமாக இந்தியாவில் எரிசக்திக்கு நெருக்கடி ஏற்பட்டிருந்தது. हर विषय में अनेक बाधाएं, अनेक संकट आए, उसके बावजूद भी भारत 7.7% के ग्रोथ से दुनिया இப்படி பல நெருக்கடி, அதாவது ரசாயனம், எரிசக்தி, இப்படி பல நெருக்கடிகள், சங்கடங்கள் இந்தியாவிற்கு ஏற்பட்டிருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி முறியடித்து இந்தியா 7.7% பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. भारत किस प्रकार के उत्साह और उमंग के साथ नई ऊंचाइयों को पार करना चाहता है, उसकी इसमें एक झलक है। और ऐसे में जब ये मॉनसून सत्र आरंभ हो रहा है, देश ने स्पीड पकड़ ली है और संसद का स्पिरिट उस स्पीड में மழைக்கால கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. நாட்டினுடைய வேகத்தை நீங்களும் பிடித்துக் கொள்ளுங்கள். सकारात्मक स्पिरिट राष्ट्र के लक्ष्यों को प्राप्त करने के लिए बहुत आवश्यक होता है। हमारे सदन में बहुत अनुभवी सांसद भी है, दल उनका कोई भी हो, लेकिन उनके पास एक लंबा अनुभव है। ऐसे समय में उनके अनुभव की, उनके ज्ञान की संसद को भी जरूरत है, देश को भी जरूरत है। நீங்கள் எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அந்த அரசியல் கட்சியினுடைய அனுபவமும் ஞானமும் இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டினுடைய அவைக்கும் மிக மிக அவசியமானது. உங்களுடைய பங்களிப்பை கொடுங்கள். मैं समझता हूं कि बहुत ही समय की मांग है, एस्पिरेशन से भरे हुए देश के युवाओं की मांग है कि हम आगे बढ़े। आज समय की मांग है कि राष्ट्र निष्ठा से भरे हुए, राष्ट्र भक्ति के लिए जी रहे आवाज को सदन में उचित இன்று मंच நாடு मिलता रहे। ஏராளமான விருப்பங்களாலும் எதிர்பார்ப்புகளாலும் நிறைந்திருக்கிறது. அவற்றை பூர்த்தி செய்வது, நிறைவேற்றுவது நம் அனைவருடைய கடமை. मैं आशा करता हूं और मुझे पक्का विश्वास है, जहां तथ्य होते हैं, जहां तर्क होते हैं, वहां तूफान के लिए जगह नहीं होती है। अगर तर्क मजबूत है, तथ्य मजबूत है, तो शांत चित्त से भी अपनी आवाज को बुलंद बनाया जा सकता है। मैं आशा करता हूं तर्क और तथ्य के साथ सदन की चर्चा को समृद्ध किया जाए, हर आवाज को अवसर मिले, हर विचार को सम्मान मिले। ये संसद की हमारी भूमिका है। मैं सभी सांसदों से அவையில் எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் அவற்றுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்கள். हिस्सा लेने के लिए निमंत्रित करता हूं। आज सुबह நீங்கள் அனைவரும் இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைப்பு தருவீர்கள், உங்களுடைய ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையும் விருப்பமும் எனக்கு இருக்கிறது. स्वागत करने के अपने भाव को व्यक्त किया है। मैं भी उसमें अपना स्वर मिलाता हूं। आप सबका बहुत बहुत धन्यवाद। नमस्कार। அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மழைக்கால கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் மோடி நாடாளுமன்றம் வளாகத்தில் பேட்டி அளித்த காட்சியை நாம் தற்போது பார்த்தோம். விண்வெளித்துறையில் உச்சம் தொட்டிருக்கிறது இந்தியா என்றும், மழைக்கால கூட்டத்தொடர் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். அது மட்டுமின்றி கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்றும், தனியார் ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது குறித்தும் பெருமிதத்துடன் தெரிவித்திருந்தார்.
விண்வெளித்துறையில் இந்தியா மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருப்பதாகவும் நாட்டின் 3வது செமிகண்டக்டர் ஆலை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம். ஹைட்ரஜன்ல இயங்கும் ரயிலை தொடங்கி வைத்துள்ளோம். இந்தியாவின் ஆக்கப்பூர்வ வளர்ச்சிக்கு மழைக்கால கூட்டத்தொடர் மிக அவசியம் என்றும் அவர் தெரிவித்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.